சார் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல மனிதரும் கூட. நிறையா விஷயங்களில் பார்க்குறோம் நம்ம வந்து தான தர்மம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கடைசியாக அவர் இறந்தப்போ கூட எவ்வளோ மனிதர்கள் வந்தாங்க அப்படின்றது தான் அவரோட தான தர்மத்தோட வெளிப்பாடே வந்து. நம்ம எவ்வளோ பேருக்கு கொடுத்து உதவுறோன்றதை விட எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சுருக்காரு. சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்ப்போம்ல, விஜயகாந்த் சார் படம்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதை வந்து பார்க்கும்போது வந்து நம்ம நிறைய சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவர் அவர் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறாங்கன்றது தான் ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்கு. பட் பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனிதர். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பார்க்குறது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து பார்க்குறேன். என் பேர் வந்து தேவா. நான் வந்து சினிமாவில் வந்து உதவி இயக்குனராகவும் டைரக்டராகவும் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு கேப்டனை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எளிமையான மனிதர். எல்லாமே வந்து அவரோட படங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு திறமையான கலைஞர். எங்களுக்கு வந்து அவர் ஒரு நடிகராக வந்து தெரிஞ்சாலும், மற்றும் அவருடைய நல்ல ஒரு மனசு, நல்ல மக்களுக்கு அவர் செய்த ஒரு பல நன்மைகள், நாங்கள் அவரை பற்றி நாங்கள் படங்கள்லையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நல்ல நிகழ்வுகளாக அவர் நிறைய செஞ்சுருக்காரு. தன் சொத்துக்கள் அனைத்தையும் வந்து மக்களுக்காக உதவி செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை யாருக்கு வரும்? அது விஜயகாந்த் சார் செஞ்சுருக்காரு. அது ஒரு ஈர்ப்பு தான் எங்களுக்கு. இந்த ஒரு ஈர்ப்பில் தான் நாங்கள் வந்து அவரோட இடத்துக்கு நாங்கள் பார்க்குறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து வரோம் சார். இல்லை, நேட்டிவ் வந்து ராஜபாளையம் மதுரை பக்கம். ஸோ பெங்களூரில் கம்பெனியில் வேலை சார். இங்கே மீட்டிங்காக வந்தோம். சரி, பக்கத்தில் தான் தங்கியிருக்கோம். சரி, சாரை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிங்கம். இல்லை, பெங்களூர்லேருந்து வரும்போது பிளான் பண்ணிட்டு தான் வந்தது. சரி, 4 நாள் இருக்கிறோம் இங்கே. சரி, ஒரு நாள் வந்து சாரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு இதுக்காக வந்திருக்கோம். ஒரு முறை வந்து எங்கள் ஊரில் வந்து கோயம்புத்தூர் எங்கள் ஊர். அப்போ வந்து அவர் ஷூட்டிங்காக வந்தார். புலன் விசாரணை என்ற ஒரு படம். இவர் எப்படியாவது பார்த்துடணுமென்ட்டு ஆசை. ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நைட்டில் தான் நடக்கும். அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு அதிகாலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். போனோம். நாங்கள் போனால் காலிங் பில் அழுத்தினதை கதவை திறந்தா பார்த்தா சாரு தான் நின்றுருந்தார், கேப்டன் சாரு. ரொம்ப எளிமையாக இருந்தார். ரொம்ப, அதாவது எந்த பந்தா பகட்டு எதுவுமே இல்லாமல், காலையில் வந்து ஒரு ரசிகர் வந்து டார்ச்சர் பண்ணுறாருன்ட்டு எந்த இதுவுமே இல்லை அவர்கிட்ட. சிரித்த முகத்தோட வாங்க என்னார். என்னன்னாரு, சார் உங்களை பார்க்கணும் சார், உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார். என்ன ரொம்ப சந்தோஷமாக தோளில் கை போட்டுட்டு காப்பி, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்து சாப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் போக சொன்னார். ரொம்ப நல்ல மனிதர். அதை நினைவு கூறும்போது ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதரை இழந்துட்டுமேங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எதுவுமே வரல. சமாதி என்பது எல்லாரும் இறப்பாங்க, எல்லாரும் இறந்து போய் நிலை இல்லாமல் போகிறது இருக்குது. சில பேர் ஒண்டி தான் வந்து நிலையாக மக்கள் மனசில் வந்து நிற்க முடியும். அந்த மாதிரி கேப்டன் நின்றுருக்காரு. அதனால் மக்கள் மனசில் அவருக்கு இடம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர் கோயிலாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பிக்கையாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோயில் மாதிரி இது. கோயிலுக்கு மனிதர்கள் எப்படி போயிட்டே இருப்பாங்களோ டெய்லி, அந்த மாதிரியே வந்து மக்கள் கூட்டம் இருக்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க சார். ஒரு நல்ல மனிதர் அவர். ஆக்சுவலாக மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து கேப்டனை வந்து கோயிலாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அவர் இல்லைங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்நியார் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அதெல்லாம் வழி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாரோட மகன் நிற்கிறாரு. புதுசாக இருந்தாலும் நம்ம சாருக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை அவருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் எங்களுடைய வேண்டுதல். ஏன்னா கண்டிப்பாக அவர் தெளிச்சாருன்னா கண்டிப்பாக நல்லது செய்வார் சார். என்ன சொல்லுவாங்க, சாருக்கு பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு செயல் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்னா, சாரோடது வந்து என்னென்ன செஞ்சுருக்காருன்றது மக்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சோஷியல் மீடியா இல்லை. அதனால யார் என்ன உதவிகள் செஞ்சாங்கன்றது தெரியலை. சார் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய எழுதுறாங்க. சார் எப்படிப்பட்டவர், என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காரு. ஏன்னா ஒரு அரசியலில் இருந்தும் அவர் நிறைய நல்ல உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. பட் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல சிஎம்மாக வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். பட் மக்கள் தவற விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அது கேப்டனோட வெற்றி. அந்த கேப்டனுக்கு வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து வரவேற்பு தருவாங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. அதை நாங்கள் வந்து பார்ப்போம். ஒரு நண்பர் அவர் புதுசாக வராரு, வாய்ப்புகள். ஏன்னா முன்ன உள்ளவங்க வந்து இப்போ புதிய தலைமுறைக்கு வழி கொடுத்து இருக்கிறது
ஒரு நல்ல ஒரு இது கண்டிப்பாக வழி கொடுத்துருக்கணும். அது அவங்கவுங்க பொறுத்திருக்கு. அதனால நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா அவர் வந்து தந்தை செய்ய முடியாது. ஏன்னா அவரோட பையன்றதுனால அந்த இரக்க குணம், நல்ல மனிதர், ஏன்னா கூடயே இருந்திருக்குன்றதுனால அவரோட எல்லா குணங்கள் இருக்கும். பார்க்கலாம், மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. மலேசியாலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா அவருடைய செய்த நல்ல தொண்டுகள், நல்ல பண்புகள், மக்களிடத்தில் அவர் பழகின பழக்கம், அவர் செய்த தான தர்மங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போதே நம்ம இந்த இடத்துக்கு எப்படியாவது போகணும். நம்ம நிறைய போகிறோம். காந்தி சமாதி, அதாவது நம்ம காமராஜர் அங்கெல்லாம் போகிறோம். ஸோ இப்போ இது முதல் முறை இந்த வருஷம் தான் அவர் இறந்தார். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அவரோட கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜயகாந்த் சார் சொன்னால யாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட வந்து விஜயகாந்த் சாரை பத்தி இப்போ வரைக்கும் தப்பா யாரும் சொன்னதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாலும் சரி, அவர் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்றத யாருமே தப்பா சொன்னதில்லை. நடிகர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடிகருமே வந்து விஜயகாந்த் சாரை பத்தி குறை சொன்னதே கிடையாது. அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. சாப்பாடு விஷயத்துல நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சோசியல் மீடியால பார்த்துருக்கேன். எல்லா நடிகருமே வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் அப்போ கஷ்டப்படும் போது எல்லா நடிகர்களுமே சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சார், கண்டிப்பா வருவாருன்னு நம்பிக்கை இருக்கு அவரோட பையன். பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். தன்னம்பிக்கை, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி, அண்ட் தென் மக்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மை அது.